கிராண்ட் ஓபனிங் செப்டம்பர் 4ஆம் தேதி தூங்கா நகரத்தை தூங்காமல் பாதுகாக்கும் ஈசிடெக் சிசிடிவியின் மிக பிரம்மாண்டமான ஷோரூம் திறப்பு விழா. அனைவரும் வருக வருக. மூத்த பத்திரிகையாளர் திரு ரமேஷ் அவர்கள் இருந்திருக்கார். சார் வணக்கம். அதிமுக ஒன்றாக இணைவதற்கு அமித்ஷா எடுத்த திட்டம் தோல்வி அடைந்தது, நாங்க இந்த சூழல்ல வெளியேறோம் அப்படின்றாரு. எப்படி பாக்குறீங்க? நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, பழைய கூட்டணியை தக்க வைத்துக் கொள்வதில் தொடர்ந்து சரியான திசையில் பயணிக்கவில்லை. குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் தன்னோடு இருந்த ஓபிஎஸ் மற்றும் திரு டிடிவி தினகரன் ஆகிய இருவரும் இந்த அணியில்தான் இருப்பார்கள் என்று அதிமுகவிடம் அழுத்தம் திருத்தமாக எடுத்து கூறுகிற முயற்சியில் வெற்றி பெறவில்லை என்பதைத்தான் இது வெளிப்படுத்துகிறது. அதே போல திரு எடப்பாடி பழனிசாமியும் கூட்டணியை கட்டமைக்கிற முயற்சியில் ஆர்வம் காட்டவில்லை. அவர் தோல்வி அடைந்திருக்கிறார். தேமுதிக விஷயமாகட்டும் பாட்டாளி மக்கள் கட்சி பிளவுபட்டிருக்கிறது. ஆனால் அதை ஒற்றுமைப்படுத்துவதற்கு பாரதிய ஜனதாவின் உதவியை எதிர்நோக்கி இருக்கிறார். தேமுதிகவை அவர் சமாதானப்படுத்துகிற முயற்சியை எடுத்த மாதிரி தெரியவில்லை. அதே போல திரு ஓபிஎஸ் தினகரன் இருவரையும் இணைத்துக் கொண்டால்தான் வெற்றி பெற முடியும் என்று அதிமுக முன்னணி தலைவர்கள் கூறுகிற கருத்தை அவர் தொடர்ந்து புறக்கணித்து வருகிறார். அதனுடைய வெளிப்பாடுதான் திரு செங்கோட்டையன் அவர்கள் 5ஆம் தேதி மனம் திறந்து பேசுகிறேன் என்று நிருபர்களிடம் கூறியிருப்பது. அவர் கூறப்போகிற கருத்து என்று பலரும் எதிர்பார்ப்பது ஒன்றுபட்ட அதிமுக தேவை என்பதுதான். ஆகவே திரு எடப்பாடி பழனிசாமியும் சரி, பிஜேபியும் சரி, கூட்டணியை வலிமைப்படுத்துகிற முயற்சியில் தீவிர கவனம் செலுத்தவில்லை என்பதன் வெளிப்பாடுதான் ஓபிஎஸ் டிடிவி ஆகியோர் அடுத்தடுத்து வெளியேறியதும், தேமுதிக அதிமுக மீது குற்றம் சாட்டி இருப்பதும் இவையெல்லாம் அடையாளங்கள். திரு செங்கோட்டையன் அதிருப்தியை வெளிப்படுத்தி இருப்பதும், அமமுக வெளியேறி இருப்பதும், டெல்லியில பாஜக தலைவர்கள் சந்தித்து பேசுவதும் மூன்றும் ஒரே புள்ளியிலையா? பாரதிய ஜனதா கட்சி டெல்லியில் கோர் கமிட்டி கூட்டத்தை கூட்டியிருப்பது தமிழக கூட்டணியை வலிமைப்படுத்துவதற்கான ஆலோசனை அல்லது தமிழக பாஜகவுக்குள் இருக்கக்கூடிய சில கருத்து வேறுபாடுகளை சரி செய்வதற்கான கூட்டம் என்று கூறப்படுகிறது. அது நமக்கு தெரியாது. ஆனால் பாஜக அதிமுக இரண்டும் கூட்டணியை வலிமைப்படுத்துகிற முயற்சியில் தொடர்ந்து முன்னேற்றம் காணவில்லை என்பதுதான் யதார்த்த நிலை. நன்றி திரு ரமேஷ், இணைந்து உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்ததற்கு நன்றி. தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து ஓபிஎஸ்ஐ தொடர்ந்து அமமுகவும் வெளியேறுவதாக திரு டிடிவி தினகரன் அறிவித்திருக்கார். ஆனால் டிசம்பரில் நாங்கள் இறுதியான முடிவு சொல்லுவோம் அப்படின்னு அவர் அறிவித்திருக்கார். அரசியல் அரங்கில் அடுத்த பரபரப்பை இந்த செய்தி ஏற்படுத்தி இருக்கிறது. கிராண்ட் ஓபனிங் செப்டம்பர் 4ஆம் தேதி தூங்கா நகரத்தை தூங்காமல் பாதுகாக்கும் ஈசிடெக் சிசிடிவியின் மிக பிரம்மாண்டமான ஷோரூம் திறப்பு விழா. அனைவரும் வருக வருக.